Hello students, இன்னைக்கு நம்ம chapter 16 inheritance என்ற chapter பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ்டு கிளாஸை எப்படி டிரைவ் பண்ணோம், அப்படி டிரைவ் பண்ணும்போது என்னென்ன மெம்பர்ஸ் இன்ஹெரிட் ஆகும், என்னென்ன மெம்பர்ஸ் இன்ஹெரிட் ஆகாது, இதெல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸை பற்றி கொஞ்சம் விவரமாக படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் விசிபிலிட்டி மோடு ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட், இதெல்லாம் வந்து பேஸ் கிளாஸில் இருக்கும்போது பேஸ் கிளாஸ் மெம்பர்ஸை ஒரு ஆக்சஸ் விசிபிலிட்டி மோடில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து டெரைவ்டு கிளாஸில் என்ன விசிபிலிட்டி மோடு இருக்கும் என்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் இந்த லெசனில் படிக்க போகிறோம். இந்த செஷனில் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இந்த செஷனில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் இந்த சாப்டரில் ஃபர்தராக நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி கற்றுக்க போகிறோம். முதல்ல இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னு ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாம். It is a process of creating new classes called derived classes from existing base class. அதாவது ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு derived class derive பண்ண முடிஞ்சா இட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். அப்படி derive பண்ணும்போது பேஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் derived கிளாஸ்க்கு வரும். That is, a derived class inherits base class properties. ப்ராப்பர்ட்டிஸ்னா நார்மலாக கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்கும், டேட்டா மெம்பர்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் பேஸ் கிளாஸ்லேருந்து டெரைவ்டு கிளாஸ்க்கு இன்ஹெரிட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். பேஸ் கிளாஸ்க்கு இன்னொரு பேர் வந்து பேரண்ட் கிளாஸ், டெரைவ்டு கிளாஸை வந்து சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அது நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன? இட் ரெப்ரசன்ட்ஸ் ரியல் வேர்ல்ட் ரிலேஷன்ஷிப் வெல். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம ரியல் வேர்ல்ட் ரிலேஷன்ஷிப்பை இட் ரெப்ரசன்ட்ஸ் வெரி வெல். இட் ப்ரொவைட்ஸ் ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். அதை ரைட் ஒன்ஸ் யூஸ் மெனி டைம்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இட் சப்போர்ட்ஸ் டிரான்சிட்டிவிட்டி. இந்த மூணு தான் அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்ப்போம். என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம C++ல இன்ஹெரிட்டன்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸஸ் எப்படி டிரைவ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸில் டைப்ஸ் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹிரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இது ஒன்றுனா நம்ம பார்ப்போம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, மல்டிபிள் எல்லாத்தையும் ஒன்றுனா பார்ப்போம். முதல்ல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா derived class inherits only from one base class. ஒரே ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸை டெரைவ் பண்ணால் அதுக்கு பேர் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். பாருங்கள், இப்போ கிளாஸ் ஏ இருக்கு. இப்போ கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பி வந்து டெரைவ் பண்ணுறோம். கிளாஸ் ஏன்றது சிங்கிள் பேஸ் கிளாஸ். ஸோ ஒரு சிங்கிள் பேஸ் கிளாஸ்லேருந்து டெரைவ்டு கிளாஸ் பி, ஒரே ஒரு டெரைவ்டு கிளாஸை டெரைவ் பண்ணியிருக்கோம். மொத்தத்தில் டெரைவ்டு கிளாஸ் இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் சிங்கிள் பேஸ் கிளாஸ். இதுக்கு பேர் தான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்.
ஸோ கிளாஸ் ஏ பேஸ் கிளாஸ், கிளாஸ் பி வந்து derived கிளாஸ். அடுத்தது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா derived class inherits from multiple base classes. 2 or more base classesலேருந்து ஒரு கிளாஸை derive பண்ணா it is called multiple inheritance. எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ் ஏபி இருக்கு, இது ரெண்டுமே பேஸ் கிளாஸஸ் ஆகிச்சு. இப்போ இன்னொரு நியூ கிளாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் பிலேருந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஏலேருந்து ப்ராப்பர்ட்டிஸ் டெரைவ் பண்ணி ஒரு புது கிளாஸ் derived கிளாஸ் சி கிளாஸ் derive பண்ணால் this kind of inheritance is called multiple inheritance. அதாவது இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து நம்ம இப்படி பார்க்கலாம். எப்படின்னா ரெண்டு பேஸ் கிளாஸ் ஆர் மோர் தேன் 2 பேஸ் கிளாஸஸ் இருக்கலாம். ஓகே, பேஸ் கிளாஸ் பியோட ப்ராப்பர்ட்டிஸும் ஏயோட ப்ராப்பர்ட்டிஸும் ரெண்டும் சேர்த்து ஒரு புது கிளாஸ் சி அப்படி derive பண்ணால் இட் இஸ் கால்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்தது hierarchical inheritance. hierarchical inheritance-ல பார்த்தீங்கன்னா ஒரே பேஸ் கிளாஸ்லேருந்து மல்டிபிள் கிளாஸஸ் ஆர் derived. மேலே படித்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒன் derived கிளாஸ் ஆர் கிரியேட்டட் ஃப்ரம் அ சிங்கிள் பேஸ் கிளாஸ். இப்போ ஏன்றது இப்போ சிங்கிள் பேஸ் கிளாஸ், அதுலேருந்து நம்ம பி சி டி, ஸோ ஒரு சிங்கிள் பேஸ் கிளாஸ்லேருந்து இஃப் யூ derive 2 or more derived classes, இதுக்கு பேர் வந்து hierarchical inheritance. அதே மாதிரி பாருங்க, இப்போ ஏ கிளாஸோட கிளாஸ் ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பியில் இருக்கும், சியில் இருக்கும், டியில் இருக்கும். இன்னொரு பாயிண்ட்டு நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணப்புறம் அந்த derived கிளாஸில் ஃபார் எக்ஸாம்பிள் பி கிளாஸ்லையோ சி கிளாஸ்லையோ டி கிளாஸ்லையோ அடிஷ்னலாக ப்ராப்பர்ட்டிஸை இன்க்ளூட் பண்ணலாம், இல்லை ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஓவர் ரைட் பண்ணலாம். அதாவது ப்ராப்பர்ட்டிஸை இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை புது ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். A class derived from a class which is already a derived class. அதாவது ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் டெரைவ் பண்ணுறோம், மறுபடியும் அதுலேருந்து இன்னொரு கிளாஸு, மறுபடியும் அதுலேருந்து இன்னொரு கிளாஸ், அப்படி டெரைவ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இல்லை, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது கிளாஸ் ஏலேருந்து பியை டெரைவ் பண்ணோம், பி வந்து டெரைவ்டு கிளாஸ், மறுபடியும் அந்த டெரைவ்டு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை டெரைவ் பண்ணி அதே மாதிரி சியிலேருந்து இன்னொரு கிளாஸ் டெரைவ் பண்ணாங்க. இதுக்கு பேர் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அங்கேயும் நான் சொல்கிறேன்னா, அப்போ ஏயோட ப்ராப்பர்ட்டிஸ் பிக்கு வரும், பியில் வந்து நீங்கள் சில ப்ராப்பர்ட்டிஸை ஓவர் ரைட் பண்ணி புது ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணலாம், மறுபடியும் அந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் சி டெரைவ் பண்ணி அதில் நியூ ப்ராப்பர்ட்டிஸை ஆட் பண்ணலாம், இல்லை ஓவர் ரைட் பண்ணலாம். இதெல்லாமே வந்து இன்ஹெரிட்டன்ஸோட இந்த ஏ வந்து பேஸ் கிளாஸ், பி derived கிளாஸ், சி derived child. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை வந்து நம்ம இப்படி சொல்லலாம். ஏ வந்து கிராண்ட் ஃபாதர், பியை வந்து ஃபாதர், சியை வந்து சைல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இது இருக்க வம்ச பாரம்பரியன்ற பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கிளாஸஸை வந்து டெரைவ் பண்ணிகிட்டே போகலாம். எப்படி கிராண்ட் ஃபாதரோட இது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஜெனட்டிக் வந்து ஃபாதரோட ஜெனட்டிக்கல் ஃபீச்சர்ஸ் சைல்டுக்கு இருக்குமோ, அதே மாதிரி இந்த இன்ஹெரிட்டன்ஸை கிளாஸஸோட ப்ராப்பர்ட்டிஸும் இன்ஹெரிட் ஆகும். அடுத்தது கடைசியாக ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இதுதான் கடைசி டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது. இந்த ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னா a combination of more than one type of inheritance. இப்போ நம்ம இதுவரையிலும் கற்றுக்கிட்டோம் இல்லையா, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்,
hierarchical inheritance, multi-level inheritance. இந்த 4 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஏதாவது ஒரு 2 கம்பைன் பண்ணீங்கன்னா then we call it as a hybrid inheritance. For example, hierarchical inheritance-உம் அதுக்கப்புறம் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் கம்பைன் பண்ணால் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இப்போ ஏ வந்து பேஸ் கிளாஸ், அதுலேருந்து 2 கிளாஸஸ் டெரைவ் பண்ணலாம். ஓகே, பி அண்ட் சி. மறுபடியும் அந்த பி அண்ட் சி கிளாஸ்லேருந்து ஒரு புது கிளாஸ் டெரைவ் பண்ணுறோம். இந்த ஏ கிளாஸும் டி கிளாஸும் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ பி கிளாஸ் பியில் வந்து இன்ஹெரிட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஓவர் ரைட் பண்ணலாம், இல்லை புதுசாக ஆட் பண்ணலாம். அதே மாதிரி சிலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ பிக்கும் சிக்குமே வித்தியாசம் இருக்கும். இது ரெண்டும் கம்பைன் பண்ணால் யூ கெட் அனதர் நியூ கிளாஸ் டி. ஸோ அதனால் மேலே இருக்கிற ஏ பேஸ் கிளாஸும் கீழே இருக்கிற டி derived சைல்டும் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் மே சேஞ்ச். ஸோ இதுவரையிலும் நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் எப்படி டெரைவ் பண்ணோம், முதல்ல ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து டெரைவ்ட் கிளாஸ் எப்படி பண்ணணும், C++ல எப்படி பண்ணணும், முதல்ல நம்ம சின்டாக்ஸ் கற்றுக்கிறோம். சின்டாக்ஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் derived கிளாஸ் நேம், அதாவது புது நியூ கிளாஸோட நேம் கொடுக்கணும், கோலன். அதுக்கப்புறம் விசிபிலிட்டி மோட் கொடுக்கணும். there are 3 visibility modes, private, public and protected. இந்த 3ல நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். நீங்கள் எதுவுமே விசிபிலிட்டி வந்து இங்கே ஆப்ஷனல். இது வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து விசிபிலிட்டி மோடு ஸ்பெசிஃபை பண்ணலன்னா டிஃபால்ட் விசிபிலிட்டி மோடு வந்து ப்ரைவேட். அதுக்கப்புறம் பேஸ் கிளாஸ், எந்த கிளாஸ்லேருந்து இது டெரைவ் பண்ணுறோன்றது. அதுக்கப்புறம் ஓப்பன் த கிளாஸ் பிரேசஸ், தென் டேட்டா மெம்பர்ஸ் ஆர் நீங்கள் அடிஷ்னல் டேட்டா மெம்பர்ஸ் வேணால் கொடுக்கலாம் அந்த கிளாஸில், இல்லை ஓவர் ரைட் பண்ணலாம், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு டெரைவ் ஏ கிளாஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதை மேலே உங்கள் ஃபர்ஸ்ட் லைனோட ஹெட்டர் சின்டாக்ஸ் மட்டும் தெரியுது இல்லையா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுலேருந்து நம்ம ரிசல்ட்ன்ற ஒரு கிளாஸை டெரைவ் பண்ணோம்னா அதுக்கு C++ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும், கிளாஸ் ரிசல்ட்ன்றது டெரைவ்டு கிளாஸ், அதுக்கப்புறம் கோலன், தென் விசிபிலிட்டி மோட், அது வந்து ப்ரைவேட், பப்ளிக் இல்லை ப்ரொடெக்டடாக இருக்கலாம். நான் ஜஸ்ட் இங்கே பப்ளிக் கொடுக்குறேன். நான் எதுவும் கொடுக்கலன்னா அது வந்து டிஃபால்ட்டாக ப்ரைவேட்னு எடுத்துக்கும். பேஸ் கிளாஸ் வந்து எக்ஸாம். அதுக்கப்புறம் ஓப்பன் த கிளாஸ். இஃப் ஐ வாண்ட் டு கிவ் அடிஷ்னல் மெம்பர்ஸ், இன்னும் ஆல்ரெடி எக்ஸாமில் இருக்கிற பப்ளிக்கில் விசிபிலிட்டி மோட் யூஸ் பண்ணதுனால எக்ஸாமில் இருக்கிற எல்லாமே இங்கே இன்ஹெரிட் ஆகும். பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் வந்து ரிசல்ட்டுக்கு இன்ஹெரிட் ஆகும். அது தவிர நான் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸை டேட்டா மெம்பர்ஸோ இல்லை மெம்பர் ஃபங்க்ஷனோ இன்க்ளூட் பண்ணோன்னா இந்த வித்தின் திஸ் ப்ராக்கெட்ஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு கிளாஸ் ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு டெரைவ்டு கிளாஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பேஸ் கிளாஸ் கொடுக்கணும். எக்ஸாம் வந்து பேஸ் கிளாஸ். ஓகே, இப்போது நம்ம கோடிங் பார்க்கலாம். அப்படி கிளாஸை வந்து கிரியேட் பண்ணி அதுலேருந்து இன்னொரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் கிளாஸ் ஷேப், அதில் 2 டேட்டா மெம்பர்ஸ் W and H. இதுக்கு C++ கோட் நம்ம எப்படி எழுதுவோம், கிளாஸ் ஷேப், ஓப்பன் தி பிராக்கெட்ஸ், பப்ளிக், அப்புறம் இன்ட் W H, இது 2 டேட்டா மெம்பர்ஸ், தென் க்ளோஸ் தி கிளாஸ். ஸோ திஸ் இஸ் த கோட் ஃபார் கிரியேட்டிங் கிளாஸ் ஷேப். இப்போ இந்த கிளாஸ் ஷேப்லேருந்து நான் வந்து ஒரு கிளாஸை டெரைவ் பண்ண விரும்புகிறேன் வித் பப்ளிக் விசிபிலிட்டி மோட். அந்த கிளாஸ் நேம் வந்து ரெக்டாங்கிள். ஸோ அதுக்கு என்ன கோட் எழுத்தோம், நான் கிளாஸ்
rectangle, public, shape. Class வந்து rectangle வந்து derived class, public visibility mode, shape வந்து base class. அப்போ then I can give அது additional I can define more members or simply close the class. அந்த class close பண்ணா இப்போ பாருங்க உங்க டயக்ராம்ல மேலே கிளாஸ் ஷேப்பில் என்ன இருக்கோ டேட்டா மெம்பர் அதுவும் ரெக்டாங்கிளையும் இன்ஹெரிட் ஆயிருக்கு. WH மேலே இருக்கு 2 டேட்டா மெம்பர்ஸ், அது அப்படியே ரெக்டாங்கிளையும் இன்ஹெரிட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை டெரைவ் பண்ணோம். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, எந்த விசிபிலிட்டி மோட்ல பண்ணால் எப்படி நடக்கும்ன்றது அதெல்லாம் நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ஒரு C++ ப்ரோக்ராம் எழுதலாம். ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம் எழுதினா தான் நமக்கும் புரியும் எப்படி கிளாஸஸை டெரைவ் பண்ணுன்றது. ஸோ நான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் என்னன்னா அந்த ப்ரோக்ராமில் ஸ்டெப்ஸ் நான் அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் எ கிளாஸ் கால்டு ஷேப். கிளாஸ் நேம் வந்து ஷேப்பு, அதில் ரெண்டு டேட்டா மெம்பர் W and H. அதுக்கப்புறம் டெரைவ் எ ரெக்டாங்கிள் வித் பப்ளிக் விசிபிலிட்டி மோட். அந்த கிளாஸ் ஷேப்லேருந்து ரெக்டாங்கிள் என்ற கிளாஸை டெரைவ் பண்ணுறோம் பப்ளிக் விசிபிலிட்டி மோடில். தென் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ரெக்டாங்கிள். அந்த டெரைவ் பண்ண ரெக்டாங்கிள் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அது அந்த ஆப்ஜெக்ட் பேர் ரெக்டாங்கிள் rect1 ஷார்ட் ஃபார்ம், ரெக்டாங்கிளோட ஷார்ட் ஃபார்ம் போட்டேன் RECT 1ன்னு. அதில் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் உள்ள வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி ஸோ அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம் நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட்டு கிரியேட் ஷேப், தென் டிரைவ் தி rectangle a new class and then make an object of the rectangle rect1, then store the values and then print the values. பார்க்கலாமா இப்போ எப்படி எழுதணுன்ட்டு? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கிளாஸை கிரியேட் பண்ணோம். கிளாஸ் ஷேப் பப்ளிக் இன் WH. ஸோ கிளாஸ் நேம் இஸ் ஷேப், அதில் 2 டேட்டா மெம்பர்ஸ் WH. ஸோ இது டயக்ராமேட்டிக்காக நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ண விரும்புகிறேன் உங்கள் புரியறதுக்கு. ஸோ கிளாஸ் ஷேப் இருக்குது, அதில் 2 டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கிளாஸை டெரைவ் பண்ணுறேன். தட் கிளாஸ் நேம் இஸ் ரெக்டாங்கிள். ஸோ த சின்டாக்ஸ் அங்கே பாருங்கள், கிளாஸ் ரெக்டாங்கிள் கோலன் பப்ளிக் ஷேப். ஸோ நான் பப்ளிக் விசிபிலிட்டி யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ரெக்டாங்கிள்ன்றது கிரியேட் பண்ணுறேன். ஸோ அப்போது என்ன நடக்கும், தி டெரைவ்டு கிளாஸ் இன்ஹெரிட்ஸ் தி அந்த 2 டேட்டா மெம்பரும் இந்த கிளாஸ்லையும் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இங்கே கோடில் பாருங்கள், நான் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஆட்டோமேட்டிக்காக C++ வில் இன்ஹெரிட் தி மெம்பர்ஸ், டேட்டா மெம்பர்ஸ். ஈவன் மெம்பர் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அது இன்ஹெரிட் பண்ணும். அதுக்கு சர்டன் இருக்க ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக் மெம்பர்ஸை வந்து அது டெஃபினட்டாக inherit பண்ணும், provided you have done in public access mode, that is public visibility mode. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ல தான் இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம கிளாஸ் ஷேப் கிரியேட் பண்ணிட்டோம், அதுலேருந்து ரெக்டாங்கிள்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை டெரைவ் பண்ணிட்டோம், கிளாஸை டெரைவ் பண்ணிட்டோம். நம்ம இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ இன்ட்டில் நம்ம கிரியேட் பண்ணலாம். மெயின் ஃபங்க்ஷனில் பண்ணால் இன்ட்டு மெயின் ரெக்டாங்கிள். நமக்கு தெரியும் எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் கொடுக்கணும், ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நேம். ஸோ ரெக்டாங்கிள் rect1ன்னா ரெக்டாங்கிள் வந்து கிளாஸ் நேம், அதான் டெரைவ்டு கிளாஸ் நேம், ஸ்பேஸ் rect1 அது வந்து ஆப்ஜெக்டோட கிளாஸ் நேம் கொடுத்தா என்ன பண்ணோம், C++ அந்த ரெக்டாங்கிள்லேருந்து ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு ரெக்டாங்கிள் 1ன்னு அது பேர் வச்சுக்குவோம். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் நம்ம வந்து
வேல்யூஸை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த WH 2 டேட்டா மெம்பர் இருக்குது. நம்ம இதில் இருக்கிற டபிள்யூவை நம்ம என்ன எப்படி ரெஃபர் பண்ணுவோம்? ஆப்ஜெக்டோட டபிள்யூவை ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் இல்லையா? ஸோ rect1 ஆப்ஜெக்ட் நேம், இந்த வேரியபிள் வந்து WH. இந்த டபிள்யூவில் ஸ்டோர் பண்ணோன்னா rect1 டாட் டபிள்யூ ஈக்குவல் டு நம்ம ஏதாவது வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி ஹெச்சில் ஏதாவது வேல்யூ ஸ்டோர் பண்ணோம்னா rect1 டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம். சரி, நான் என்ன பண்ணுறேன், டபிள்யூவில் 10 ஸ்டோர் பண்ணுறேன். தட் இஸ் rect1 டாட் டபிள்யூ ஈக்குவல் டு 10. டபிள்யூவில் வந்து 10 ஸ்டோர் ஆகிடும். ஓகே, அடுத்து வந்து ஹெச்சில் நான் வந்து 20 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன கொடுக்கணும் ஸ்டேட்மெண்ட்டை, rect1 டாட் ஹெச் பாருங்கள் ஈக்குவல் டு 20. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் பக்கத்துலேயே கொடுக்கலாம், இல்லை அடுத்த லைனில் கூட கொடுக்கலாம். எனக்கு ஸ்பேஸ்க்காக நான் எங்கேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் தனி லைனாக கூட அது கொடுத்துருக்கலாம். அடுத்து இந்த அப்போ என்ன ஆகும், rect1 டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 20னா ஹெச்சில் போய் 20 ஸ்டோர் ஆகிடும். பாருங்கள், ஹெச்சில் 20 ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ கிளாஸ் ஷேப் கிரியேட் பண்ணோம், அதுலேருந்து ரெக்டாங்கிள் கிளாஸை வந்து டிரைவ் பண்ணினோம். அந்த ரெக்டாங்கிள் கிளாஸோட ஆப்ஜெக்ட் rect1 கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற டேட்டா மெம்பரில் போய் வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணிட்டோம். அதில் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ணோம். அவ்வளோதான். அங்கே ஸோ சி அவுட் நமக்கு தெரியும், C++-ஆக பிரிண்ட் பண்ணோன்னா சி அவுட் rect1 டாட் டபிள்யூ rect1 டாட் ஹெச். நடுவில் \n அது வந்து லைன் பிரேக், உங்களுக்கு தெரியும் அது. ஸோ rect1 டாட் டபிள்யூனா என்ன பிரிண்ட் ஆகும், 10 பிரிண்ட் ஆகும். rect1 டாட் ஹெச்னா 20 பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து 10,20. இதை வந்து ஸோ இப்படிதான் நம்ம ப்ரோக்ராமோட கோடிங் வந்து ஒன்று ஒரு இது வந்து நம்ம எதுக்கு எழுதுகிறோம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த சிம்பிள் டயக்ராம் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான். ஓகே, இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக தான், எக்ஸாமினேஷனுக்காக இல்லை. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் வந்து C++ கம்பைலர், டேவ் C++லையோ இல்லை ஏதாவது ஒரு கம்பைலர்லையோ நீங்கள் என்டர் பண்ணி மேலே the other statements needed, for example include, using namespace std, இதெல்லாம் போட்டுட்டு கம்ப்ளீட் ப்ரோக்ராம் இந்த மாதிரி எழுதி நீங்கள் அவுட்புட்டை எடுத்து பாருங்கள். ஓகே, என்ன அவுட்புட் வரும், இதுக்கு 10-20 வரும். அவுட்புட்டு சிம்பிள் 10-20 தான் வருது. பட் திஸ் ப்ரோக்ராம் இஸ் டூயிங் அ லாட். ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை டெரைவ் பண்ணுது, அந்த டெரைவ் கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுது, அந்த ஆப்ஜெக்டில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுது, மறுபடியும் அந்த அக்செப்ட் பண்ணுறது, இவ்வளோயும் பேக்கில் நடக்கும். அதுதான் நான் டயக்ராம் போட்டு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன். ஓகே, அப்படி பண்ணது அட் த எண்ட் வாட் இஸ் அவுட்புட்னா 10,20. இந்த 10ன்றது rect1 டாட் டபிள்யூ, 20ன்றது rect1 டாட் ஹெச். ஓகே, ட்ரை பண்ணுங்க. இன்ஹெரிட்டன்ஸ் இந்த சாப்டரில் நம்ம இதுவரையிலையும் வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், எப்படி பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு நியூ கிளாஸை டெரைவ் பண்ணோம், அதுக்கப்புறம் அதோட சின்டாக்ஸு, டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸையும் நம்ம கற்றுக்கிட்டோம். நான் இனிமேல் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து விசிபிலிட்டி மோட்ஸ், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக், இந்த 3 விசிபிலிட்டி மோட்ஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸை எப்படின்றதை நம்ம கற்றுக்க போகிறோம். அதாவது பேஸ் கிளாஸில் ப்ரைவேட் மெம்பர்ஸ் வந்து டிரைவ்டு கிளாஸில் என்னவாக இருக்கும், இந்த விசிபிலிட்டி மோட் இஷ்யூஸை வந்து நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.